தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி, அங்காள பரமேஸ்வரி பப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா, சேனலை நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கும் போது முதல்ல சில விஷயங்களை, அடிப்படை விஷயங்களை புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்குங்க. உங்களுடைய ராசி என்ன, நட்சத்திரம் என்னன்னு உங்களுக்கு ஓரளவுக்கு, சில பேர்த்துக்கு நட்சத்திரம் தெரியல, லக்னம் தெரியல. ஓகே, நட்சத்திரம் தெரியுதுன்னா தான் இந்த நட்சத்திரத்துக்கு நீங்கள் வருவீங்க, இந்த ஆடியோக்கு அண்ட் வீடியோக்கு. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு என்ன தசாபுத்தி நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நிறைய ஆப்ஸு, வெப்சைட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அதில் நேமு, டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் எல்லாம் போட்டால் உங்களோட தசாபுத்தி எல்லாம் வரப்போகுது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இதுலேயுமே நான் உங்களுக்கு தசாபுத்தி ரீதியாக என்ன பலன் நடக்கும், தசாபுத்தினா என்ன அப்படிங்கிறதுனா, ஒரு மனுஷனுக்கு ஒரு நாள் நல்லாயிருக்கும், ஒவ்வொரு வருஷம் நல்லாயிருக்கும், ஒரு 10 வருஷம் 18 வருஷம் அப்படிங்கிறது தசாபுத்தி ரீதியாக தான் ஒவ்வொருத்தருக்கு பலன் மாறும். என்ன தான் கோச்சாரத்துலேயும் நேரங்காலம் மாறி மாறி வந்தாலுமே தசாநாதன் தசாபுத்தியில் தான் பலன்களை கொடுப்பார். சரிங்களா? கோச்சாரப்படி கடகராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையில் நடக்கலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அடுத்தது கமெண்ட்ஸில் போடுவீங்க, இது எனக்கு நடக்கலை. காரணம் என்னென்னா, உங்களுக்கு தசாபுத்தி வேறையாக இருக்கும். சனி தசை இல்லை கடுமையான அவயோக தசை நடக்க வாய்ப்பு இருக்குது. இந்த தசாபுத்திகளுடைய விஷயம் தெரியணும் அப்படின்னா முழுக்க இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு விவரம் நிறையா தெரியும். உங்களுக்கு 4 பேர்த்துக்கு நீங்கள் டீச் பண்ணுவீங்க, நீங்கள் சொல்லுவீங்க, நிறைய பேர்த்துக்கு இதை ஷேர் பண்ணுவீங்க. அப்போ பொறுமையாக இந்த வீடியோ முழுக்க பாருங்கள். எந்த வயசில் என்ன தசாபுத்தி நடக்கும்னு அப்ராக்சிமேட்டாக ஒரு ஏஜ் வச்சு சொல்கிறேன். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. அந்த ஜனனகால ஜாதகத்தில் எந்த வயசில் தசா இருப்புன்னு ஒன்று போட்டிருக்கோம். ராசி கட்டத்தில், ராசி கட்டத்துக்கு கீழே தசா இருப்பு எவ்வளோ, உங்கள் தசை நடந்துச்சு, சனி தசை ஃபஸ்ட்டு ஒருத்தவங்களுக்கு சனி தசை ஆரம்பிச்சிச்சுன்னா, குரு தசை ஆரம்பிச்சிச்சுன்னா, அந்த குரு தசை எவ்வளோ தசா 16 வருஷத்தில் 10 வருஷம் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வர தசாங்கள்லாம் ஆட் பண்ணிட்டு வாங்க. இந்த காணொலியை திருப்பி பாருங்கள். புரியலன்னா என்கிட்ட டவுட் கேளுங்க, கன்ஃபார்மாக அதுக்கான கிளாரிஃபிகேஷன் நான் உங்களுக்கு கொடுப்பேன். இதை பற்றி வரீங்க கடகராசிக்குள்ள பலன் மட்டும்தான் சொல்லுவாங்கன்னு இல்லை, ஒவ்வொரு தசா ரீதியாகவும் நட்சத்திரப்படியாக முழுமையாக கோச்சாரப்படியும் தசாபுத்தி ரீதியாகவும் ரெண்டும் இணைச்சி பார்த்தா தான் உங்களோட வாழ்க்கை பலன் கிடைக்கும். அப்படிங்கும்போது அதை பற்றின புரிதல் நீங்கள் மேக்ஸிமம் வீடியோ பாருங்கள், அதில் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் ஓரளவுக்கு. இல்லை செகண்ட் டைம் தேர்ட் டைம் கூட பாருங்கள். நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். நாலேஜாக இருக்கிறவங்களுக்கு இன்னும் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் ப்ளஸ் நீங்களும் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிப்பீங்க. அது இல்லாமல் எனக்கு ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக அதோட கேள்வியை நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம், தவறில்லை. ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஜாதகம் பார்க்கணுன்னாலும் துல்லியமாக உங்கள் ஜாதகம் கணிச்சு கொடுப்போம். காரணம் என்னென்னா, இது ஒரு உங்கள் வாழ்க்கையில் 70% 90% நடந்தால் கூட மீதி உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற பலன்கள் மிக பெருசாக வேலை செய்யும். அதை பொறுத்தும் பலன்கள் இருக்கும். சரிங்களா? இப்போது நட்சத்திர வாரியாக தசாபுத்தி பலன்கள் இந்த 2024 யார் இந்த குரு பயிற்சியை எதிர்பார்க்குறாங்களோ உங்களுக்கு ஒரு கொண்டாட்டமான காலகட்டம் சொல்லலாம். May 1, 2024 அன்று குரோதி வருடம் தமிழ் மாதம் சித்திரை 18ஆம் நாள் புதன்கிழமை 11:59 இல்லை 57 11:56 குரு பகவான் மேஷராசிலேருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறார். கடகத்திற்கு லாப குருவாக ராசிக்கே வருகிறார். கடகராசி ஆயில்ய நட்சத்திரம், இது புதனுடைய நட்சத்திரம். மொத்த தசாபுத்தி காலங்கள் 17 வருடம். உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. இப்போ புதன் திசை உங்களுக்கு தசா இருப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்னு ராசி கட்டத்துக்கு கீழே தசா இருப்புன்னு ஒரு எழுதியிருக்கும். அந்த தசா இருப்பில் எத்தனை வருஷம் இருக்குது. 17 வருஷம் புதன் திசைன்னா ஒருத்தவங்களுக்கு 10 வருஷம் 9 வருஷம்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வருஷம் வரும். அது ஒரு அப்ராக்சிமேட் கால்குலேஷனுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு 10 வருஷம்னா கேது திசை அடுத்தது 7 வருஷம், இந்த 10 + 7 எடுத்துக்கோங்க. ஆனால் என்னுடைய கால்குலேஷனுக்கு நான் ஒரு 15 வருஷம் எடுத்துக்கிறேன். கேது திசை ஒரு 7 வருஷம்.
மொத்தம் 22 வயசுக்குள்ளே உங்களுக்கு என்ன மாதிரி பலன் நடக்கும் அப்படின்னா, முதல்ல 10ஆம் இடத்துலேருந்து ஜீவனகாரகத்துலேருந்து 11ஆம் இடத்து லாபஸ்தானத்தில் வர்றது மிகப்பெரிய யோகம். யாருக்கு கொண்டாட்டமோ இல்லையோ குரு பெயர்ச்சியில் உங்களுக்கு கொண்டாட்டமான காலகட்டம். உங்களுடைய லைஃப் ஸ்டைலே அப்படியே மாறப்போகுது அப்படிங்கிறது தான் சொல்லணும். இந்த லைஃப் ஸ்டைல் எப்படி மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதன் அப்படிங்கிறவர் என்ன கொடுப்பார்? படிப்பை கொடுப்பார். படிப்பை நல்லா கொடுப்பார். குருவும் உங்களுக்கு வராரு 11 லாபத்தை கொடுக்கறதுனால இந்த காலகட்டத்தில் நல்லா படிப்பீங்க, நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும். நல்ல ஒரு வேலை கிடைக்காதவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். ஐயோ இந்த வேலையெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு யோசிக்கவே முடியாத ஒரு நல்ல இடத்துக்கு போவீங்க. இந்த காலகட்டத்தில் அப்படி நடக்கும். நிறைய பேர்த்துக்கு எங்கெங்கே லாபம், பிரச்சனை இல்லாமல் இருந்தால் சரிங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு மிராக்கிளை ஃபார்ம் பண்ணும். ஒரு அதிசயமிக்க அற்புதமிக்க ஒரு டர்னிங் பாயிண்ட்டை உங்களுக்கு கொடுக்கும். நீங்களே சொல்லுவீங்க, இப்போ 11ஆம் இடத்துக்கு குரு வரும்போது என்ன பண்ணுவார்னா அதிகமான லாபத்தை கொடுப்பார். ஏன்னா அவர் தான் காசுக்கு அதிபதி. குரு தான் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்களில் குரு தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும். குரு 11ஆம் இடத்துக்கு வரும்போது லாபத்தை தொழில் நடத்துகிறவங்க பிஸ்னஸ்க்கு இப்போ நீங்கள் போட்ட எஃபர்ட்ஸுக்கெல்லாம் இப்போ தான் பலன் அதிகமாக கிடைக்க போகுது. கேது திசை அப்படி தான் நல்ல மாற்றத்தை கொடுக்கும், நல்ல விஷயத்தை உங்களுக்கு அள்ளி கொடுக்கும். கேது திசையில் நிறைய பேருக்கு ஒரு சில உடல்நிலையில் தொந்தரவு இருந்தாலும், மனசு சார்ந்த சில பிரச்சனைகள் அலோனாக இருந்தாலும் நல்ல பிராப்தத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக அமையும். குரு கேதுவை பார்க்குறார் அப்படிங்கும்போது நன்மையை கொடுப்பார். அதாவது கன்னி வீட்டை பார்க்குறார் அப்படிங்கிறதுனால கேதுக்கு நல்லது தான் கொடுப்பார். இது ஆன்மீக சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. நிறைய பேர் கோயில் குளத்துக்குலாம் இப்போ நிறையா போவீங்க, நிறைய திருத்தலத்துக்கு போவீங்க. இதுதான் உண்மையான விஷயம். அதே மாதிரி இந்த கடகராசிக்கு புதன் கேது ரெண்டுமே மிகப்பெரிய நல்ல யோகத்தை கொடுக்கும். கேது திசை 7 வருடங்கள் இருந்தாலும் அந்த கேது திசையில் தான் நீங்கள் யாருன்னு புரிஞ்சுப்பீங்க. அந்த மாதிரி தசா காலம் இது. உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தை போராடலாம். பழைய சாங்கை போட்டு சொல்கிறீங்க அப்படின்றீங்க, எனக்கு புரியுது. இருந்தாலும் நம்மளை பற்றி நம்மளே உணர்ந்தால் இந்த உலகத்தை என்னென்ன விஷயத்தை பண்ணலாம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். அந்த புரிதல் கேது திசை பண்ணும். கேது திசை உங்களுக்கு அறிவைக்கும் ஞானத்தையும் கொடுக்கும். ஏன் கொடுக்குதுன்னு அப்படின்னா, அடுத்து வர சுக்கிர திசையை எப்படி அனுபவிக்க போகிறீங்க, அந்த நாலேஜை வச்சு தான் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போக முடியும் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கும். தைரியமாக முடிவெடுப்பீங்க எல்லாத்தையும். அந்த மாதிரி புது முயற்சிகள் எடுப்பீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எடுக்கும்போது ஜெயத்தை கொடுக்கும். சில சுக்கிர திசை 22 வயசுலேருந்து 42 வயசு வரைக்கும் புத்திர பாக்கியமே இல்லாதவங்களுக்கு இப்போ புத்திர யோகம் கிடைக்கும். நிறைய பேருக்கு திருமணம் நடக்கும், நல்ல விசேஷம் நடக்கும். பெண்களுக்கு கொண்டாட்டம், அது மாற்று கருத்துக்கே இடமில்லை. அப்புறம் பெண்கள் நல்லா இருந்தாங்கன்னா ஆண்களுக்கு சொல்லவே வேண்டாம். அவங்க நிம்மதியாக, அவங்க சந்தோஷமாக இருந்தால் இவங்களுக்கு நிம்மதி தான். அப்படிங்கும் போது அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா இது ஒரு கொண்டாட்டமான காலகட்டம். உங்களுடைய ஃபேவரான பீரியட்னு சொல்லலாம். குழந்தை பிராப்தமே இல்லாதவங்களுக்கு இப்போ குழந்தை பிராப்தம் கண்டிப்பாக உண்டு. ரெட்டை குழந்தைகள் பிறக்கக்கூடிய பிராப்தமும் இருக்குது சில பேர்த்துக்கு. ஐவிஎஃப் ஃபெர்டிலிட்டி வேலையே செய்யலைங்க, ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தேங்க, வேலை செய்யலை, இப்போ வேலை செய்யணும். நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட்டு, லேசிக் ட்ரீட்மெண்ட், கண் சார்ந்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இப்போ நிவர்த்தி ஆகும். இளைய சகோதர வழியில் பிரச்சனைகள் இருந்தால் இப்போ சரியாகும். தொடர் முயற்சி தோல்வியில் இருக்குங்க அப்படின்னா இந்த முயற்சிகளுக்கான வெற்றி இப்போ கிடைக்கும். ஜெயத்தை கொடுப்பார் கண்டிப்பாக குரு. அந்த பார்க்குற இடம் தானே பலம் அதிகம் அப்படிங்கும்போது அது கொடுப்பார். பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பார்ட்னரில் பிரச்சனைங்க. இப்போ பிஸ்னஸ் பார்ட்னரால் மிகப்பெரிய லாபம் கிடைக்கும். லைஃப் பார்ட்னர்னால சொத்து கிடைக்கும். நிறைய பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கெலாம் இப்போ சொத்து சேர்க்கை நடக்கும். வீடு மனை வாசல்லாம் வாங்குவீங்க, அசால்ட்டாக இருக்கும். இப்போ காரு பங்களா எல்லாமே அசால்ட்டாக வாங்கிடுவீங்க. இந்த மாதிரி சுக்கிர திசை ஒரு அடி தூளான ஒரு திசை அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது சூரிய திசை 42 வயசுலேருந்து 48 வயசு. இந்த காலகட்டத்தில் கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்களில் நல்ல ப்ரொமோஷன்ஸ் ஆக்டிவிட்டீஸ் நடக்கும். பொதுமக்களுக்காக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு அரசாங்க வழியில் உதவிகள் கிடைக்கும். அதுக்கப்புறம் சூரிய திசைங்கிறது லீடர்ஷிப்பு குவாலிட்டி இப்போ அதிகமாகும். ரொம்ப நாளாக ப்ரொமோஷனுக்கு, ஹை ப்ரொமோஷனுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கேங்க, உங்களுக்கு சூப்பரான ஸ்டேட்டஸ் கிடைக்கும். அந்த மாதிரி ரேங்கிங்கில் இருப்பீங்க. சாதாரண எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரிங்காக இருந்தாங்க, சிஓ ஆகிடுவீங்க.
அந்த மாதிரி ஒரு நல்ல பிராப்தமான காலகட்டம் அப்படின்னு சூரிய திசையை சொல்லும். உங்கள் லீடர்ஷிப் குவாலிட்டி இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ஆனால் சூரியன் உங்கள் ஜாதகத்தில் அசுப கிரகத்தோடு இல்லாமலும், சூரியன் உங்களை நட்பு இடத்துல இல்லாமல் சூரிய காரகத்துவம் கெட்டு போனால் தான் ப்ராப்ளம் இந்த திசை. அதனால் இந்த சூரிய திசையில் ஒன்றும் பெரிய இது இருக்காது. ஆனால் ஒரே ஒரு விஷயம், அஷ்டம சனி இருக்கிறதுனால சூரிய திசை கொஞ்சம் பாதகத்தையும் கொடுக்கும், மைனஸையும் கொடுக்கும். சந்திர திசை 48 வயசுலேருந்து 58 வயசு வரைக்கும். இந்த திசையும் பார்த்தீங்க அப்படின்னா ராசியாதிபதி திசை நல்லது தான் கொடுக்கும். ஆனால் ப்ளஸ் ஆர் மைனஸ் போடும்போது அஷ்டம சனி சந்திர திசைக்கு ஆகாத ஒன்று. அப்படிங்கிறதுனால ஒரு 1.5 வருட காலங்கள் இந்த காலகட்டத்தில் குரு பெயர்ச்சி நல்லது பண்ணால் கூட ஒரு சில தங்கு தடைகள் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் நீங்கள் நினைக்கிற ஃபேவரான வீடு, மனை, வாசல், வண்டி, வாகனம், ஆடை, ஆபரணங்கள் எல்லாம் சேர்ப்பீங்க. ஆனால் ஏதோ ஒரு மனக்குறைய பிரச்சனையை கண்டிப்பாக கொடுப்பார். ஆனால் குரு அதை தடுப்பார். குரு கொஞ்சம் அள்ளி கொடுப்பார். இந்த பக்கம் இவர் ட்ராக் போடுவார், அவருக்கு அந்த பக்கம் ட்ராக் போடுவார். ஆனால் குரு கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா சுபிச்சது கூட. ஒரு பக்கம் கைவிட்டாலும் ஒரு பக்கம் கையை பிடிச்சி ஸ்ட்ராங்காக நிற்பார் குரு. அதனால் சந்திரன் நல்லபடியான வேலை செய்யும். செவ்வாய் தசை 58 வயசுலேருந்து 65. இந்த காலகட்டத்தில் செவ்வாய் திசையில் அஷ்டம சனி நடக்கக்கூடாது. ஆனாலும் உங்களுக்கு நல்ல ராஜயோகாதிபதி தான். பெரிய பாதிப்புகள் கொடுக்கும். ஆனால் நோயை கொடுத்து அறுவை சிகிச்சையை கொடுக்கும், ஒரு சில அறுவை சிகிச்சை பிரச்சனைகளை கொடுக்கும். அதனால் உணவு விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க. உடலை நல்லா பார்த்துக்கோங்க. வண்டி வாகனத்தில் கவனமாக இருங்க. இரவு நேர பயணங்களை தவிர்த்துருங்க. வீடு, மனை வாங்கும்போது ஒரு சில சிக்கல்கள் டாக்குமெண்ட்ஸில் வரும், அதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அஷ்டம சனியில் யாரோ செஞ்ச பிரச்சனையை உங்கள் மேலே போட்டு போயிடுவாங்க. இதுதான் நடக்கும் மேக்சிமம். அதுதான் அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி. யாரோ செஞ்சுட்டு பண்ணாங்க, என்னை அகப்பட்டு போயிட்டேனே அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய காலகட்டம், துன்பமான காலகட்டம். அதில் செவ்வாய் தசையும் குறுக்க வரக்கூடாது. அப்படிங்கும்போது உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாகக்கூடிய காலகட்டங்கிறதுனால எதிலும் கவனம் அப்படிங்கிறது தான் முக்கியம். குரு உங்களை காப்பாற்றுவார். அதே சமயம் மற்ற விஷயங்களும் நீங்கள் பார்க்கணும். குரு உங்களுக்கு லாபத்தை கொடுப்பார், அதே சமயத்தில் சிரமத்தையும் கொடுத்துட்ருக்கார். அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கும். நல்லா தூங்குங்க, நல்லா சாப்பிடுங்க. அடிப்படை விஷயங்கள்லாம் கொஞ்சம் கரெக்டாக பண்ணிக்கோங்க, நல்லதாயிடும் நடக்கும். டிசிப்ளினாக இருக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. அடிப்படை டிசிப்ளின் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நல்லா சாப்பிட்றது, கரெக்டான நேரத்தில் சாப்பிட்றது, நல்லா தூங்குறது, கரெக்டாக மெடிசன் எடுத்துக்கிறது, கரெக்டாக சாப்பாடு எடுத்துக்கிறதுக்கு உணவு தான் மருந்து. அதுக்கப்புறம் எக்ஸசைஸ், யோகா, தியானம் இதெல்லாம் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒன்றுமே பண்ணாது சனி. ரொம்ப சூப்பராக ரிலாக்ஸ்டாக போகும். அடுத்தது ராகு திசை 65 வயசுலேருந்து 83 வயசு வரைக்கும். இந்த ராகு திசை காலங்களில் ராகு நல்ல இடத்துல தசா பண்ணிச்சுன்னா பிரம்மாண்ட யோகம், ராஜயோகம் கொடுக்கும். ஆனால் இந்த அஷ்டம சனி குறுக்க இருக்குது. குரு 11ஆம் இடத்துல இருக்கிறது யோகத்தை கொடுத்தாலும் ராகு ஒரு பிரம்மாண்ட விஷயத்தை கொடுப்பார். கொஞ்சம் கான்ட்ரவர்சியும் கொடுப்பார். உங்களுக்கு விமர்சனம் ஆளாக்கக்கூடியதாக இருக்கும். சொந்தக்காரங்கெல்லாம் உங்களுக்கு விமர்சனத்துக்கு ஆளாகுவீங்க. ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் உங்கள் மைண்டுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். குடும்பத்தில் ஏன் இப்படி நடக்குதுன்னு ஒரு சில பிரச்சனைகளை நீங்கள் நிவர்த்தி பண்ணக்கூடிய காலகட்டம். தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது அபரிவிதமாக இருக்கும், பணப்பழக்கம் அதிகமாக இருக்கும். ஆனால் அதே அளவுக்கு பிரச்சனைகளும் இருக்கும். அதை நிவர்த்தி பண்ணது தான் சேலஞ்சாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் இதை கொஞ்சம் நகர்ந்து வர்றது ரொம்ப சிரமம் இருந்தாலும் இந்த குருவானவர் கை கொடுப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை. குரு திசை 83 வயசுலேருந்து 99. இந்த குரு திசை, இந்த குரு 11ல் வரும்போது உங்கள் குடும்பம் நல்ல ஒரு மேன்மைக்கு போகும். கும்பாபிஷேகம் போன்ற ஆன்மீக விஷயங்கள் எடுத்து செய்வீங்க. சூப்பரான காலகட்டம். நிறைய பிராப்தம் பண்ணுவீங்க. அன்னதானம், நிறைய விஷயம் குரு திசையில் சூப்பரான காலம். குரு திசையில் உங்கள் பையன், பிள்ளைங்க, பேரன், பேத்தி எல்லாம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய, அதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. இந்த காலகட்டத்தில் அனுபவிக்க முடியலனால இதை பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே. ரெக்கக்னேஷன், ஸ்டேட்டஸ், ரெஸ்பெக்ட்லாம் உங்களை வீடு தேடி வரும். நல்ல ஒரு பிராப்தம். அப்படியே அனுபவிக்க முடியலன்னா கூட நல்ல பிராப்தம். நல்ல யோக தசை இந்த தசை, குரு தசை. நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த கடகராசி ஆயில்ய நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வழிபாடு பரிகாரங்களாக கண்டிப்பாக இந்த கடகராசிக்காரங்க குரு பெயர்ச்சி அன்னைக்கு மஞ்சள் வஸ்திரத்தை வச்சு வரக்கூடிய பக்தர்களுக்கும் பஞ்ச வஸ்திரம் தானம் கொடுக்கலாம், இல்லை தட்சிணாமூர்த்திக்கே தானம் கொடுக்கலாம். அதே மாதிரி கொண்டக்கடை மாலை போட்டு தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடணும். குலதெய்வ வழிபாடு முக்கியமானது.
கடகராசிக்காரங்க சந்திரஹோரையில் திங்கக்கிழமை அன்னைக்கு சிவன் ஆலயில் இருக்க சந்திரனை வழிபடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். மிகப்பெரிய மாற்றத்தை முன்னேற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்க நீங்கள் ரொம்ப மிகப்பெரிய வெற்றியை காண கடவுளை பிரார்த்திக்கின்றேன். இந்த கடகராசி ஆயில நட்சத்திரக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.